இதுக்கு ஆனால் முன்னாலே விஜய் சொன்னாரு அவர்கள் சார் அவரு. அறிவு இருக்கிறவங்க அறிவு திருவிழா நடத்துவாங்க, நாம நடத்தினதே 5 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அவர்கள் பேசுவதும் கூட, நீங்க சார் ஏதாவது ஒரு வகையில் சார் ஏடிஎம்கேவை வந்து டம்மியாக காட்டிவிட்டு பிஜேபியை வந்து எங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு இவர்கள் களத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது தோற்றத்தை உருவாக்க இவங்க முயற்சி பண்றாங்களா? இல்ல நாம் தமிழர் கட்சி எல்லாரையுமே சொல்றாங்க, ஏதாவது கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதானே? இல்ல தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லைன்னா திமுகவுக்கு அரசியலே இல்லை சார். பிஜேபி எதிர்த்து தான் அவங்க அரசியல் பேசி ஆகணும். அப்பதான் வந்து உங்களுக்கு குறிப்பா வந்து இந்துத்துவத்தை எதிர்ப்பதன் மூலமாக, குறிப்பாக வந்து மார்க்சிஸ்டுகள், குறிப்பாக வந்து தலித்திய அமைப்புகளினுடைய வாக்குகள், குறிப்பாக வந்து திராவிட இயக்கத்தினுடைய வாக்குகள், அதே போல வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்குகளை வந்து நீங்க பிஜேபி எதிர்ப்பதன் மூலமா தான் நீங்க அறுவடை செய்ய முடியும். திமுகவால விஜய் எதிர்ப்பதனால எப்படி அறுவடை செய்ய முடியும்? திமுக எப்போதுமே வந்து தன்னுடைய வாக்கு வங்கியை நோக்கி தான் வேலை செய்யுமே தவிர மக்களுக்கான பணியை இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. அது எதிர்கட்சியாக இருக்கும்போது மிக சிறப்பாக செயல்படும். ஒரு அரசியல் கட்சியாக வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கடுமையாக செயல்படுமே தவிர, ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னு சொன்னா அண்ணா திமுக என்னென்னலாம் நம்ம குற்றச்சாட்டு வச்சோமோ அதே குற்றச்சாட்டுல திமுகவும் ஈடுபடும். அங்க ஊழல் இருக்குன்னா இங்கேயும் ஊழல் இருக்குன்னு சொல்லுவோம், அங்க நிர்வாக சீர்கேடு இருக்குன்னா இங்கேயும் நிர்வாக சீர்கேடு இருக்குன்னு சொல்லுவோம், கார்பரேட்டுகளின் வருகையை ஆதரிப்பாங்கன்னா ஆமா வருவா ஆதரிப்பாங்கன்னு சொல்லுவோம், மத்திய அரசு கொண்டு வருகிற திட்டங்களை திமுக எதிர்ப்பது போல நடிக்குமானா நடிக்கும், வரவேற்குமானா வரவேற்கும். அங்க 8 வழிச்சாலையை எதிர்த்து போராடும், இங்க வந்தோடனே 8 வழிச்சாலை கோட்டை தருவோம்னு சொல்லும். நீங்க எந்த திட்டமாக இருந்தாலுமே திமுக வந்து மத்திய அரசோட நம்ம கூட இருந்தா தான் அதை சரி பண்ணி போனாதான் நம்ம அவங்கள்ட்ட நிதியை வாங்க முடியும்னு சொல்லி ஒரு கதை ஒன்றை எப்பவுமே வச்சிருப்பாங்க. மத்திய அரசோட நம்ம இணங்கி போகணும் தமிழ்நாடு அரசு, அப்பதான் நிதி வாங்க முடியும் சொல்லுவாங்க. ஆனா அண்ணா திமுக இணங்கி போச்சுன்னு சொன்னா இவர்கள் பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், இவர்களா குறிப்பா வந்து மத்திய அரசுக்கு அடிமையாக செயல்படுது தமிழ்நாடு அரசுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க செயல்படும் போது என்னன்னா அதுக்கு வேற ஒரு கலர் கொடுப்பாங்க.